ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. See, every man and every woman should know to worship God. நீங்கள் ஜெபம் பண்ண பழகிக்கணும். ஓகே, ஆராதிக்க பழகிக்கணும். இட்ஸ் அ ப்ராசஸ் we learn, right? நம்ம தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம். எல்லாருமே எடுத்தோன்னே நல்லா ஆராதிக்கலை, எல்லாருமே எடுத்தோன்னே நல்லா ஜெபம் பண்ணல. பட் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ரசிக்கப்பட்டதான அந்த நாளை பார்க்கும்போது இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம மூலமாக கொஞ்சமாக என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் இந்த பேப்டிஸ்ட் ஸ்கூல் பக்கத்தில் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு படுகா ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு தாயார், ஒரு வயதானவர் இருந்தாங்க. அவங்க காலையிலே எழும்பி பார்த்திங்கன்னா அந்த பாட்டு, இந்த பாடணும் பார்த்திங்களா, ஸ்தோத்திரம், என்ன பாட்டு பாடணும், பகல் நேர பாடல் நீரே, அந்த பாடலில் பாடும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. தி ஹோல் டே ஷி வில் கீப் சிங்கிங். பக்தி பாடலில் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கும் போது பாடிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பெருக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருப்பாங்க, வேலை செய்யும் போது பாடிட்டு இருப்பாங்க. அதான் யோசித்தேன், உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம் பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக அவங்க இருதயம் அந்த பாடல்களால் நிரம்பி இருக்கிறத. நம்ம காலையில் 5 மணிலேருந்து பாட ஆரம்பிப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமயம் வந்தால் வைஃப்ட்டை கேட்டு பாருங்களேன், ஷீ வில் கீப் சிங்கிங். சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ராகம் போட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. we all filled with the spirit of God in that way. நம்ம அப்படியெல்லாம் செய்யறது கிடையாது. ஓகே, இன்னொரு சமயம் இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 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 வீடியோ பார்த்தேன் நான். ஒரு சினிமாவில் ஒரு கான்சர்ட் நடக்குது. அதில் வாலிப பிள்ளைகள் அழுந்து பாடுறாங்க. நான் யோசித்தேன், என்னடா இதில் இருக்குது, அழுந்து பாடுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சது, ஏதோ லவ் ஃபெயிலியராக இருக்கும், அவன் லவ் பாடலில் பாடுறான், அதனால் அதை உணர்ந்து என்ன பண்ணுறான், அழுந்து பாடுறான். நம்ம பசங்க என்ன பண்ணுறது கிடையாது, அது கூட செய்கிறது கிடையாது. உலகத்தில் இருக்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஹவு தே சிங், ஹவு தே வர்ஷிப், ரைட், ஹீரோ வர்ஷிப் நான் சொல்கிறது சரியா. உலகத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் ரஹ்மானை எப்படியெல்லாம் வர்ஷிப் பண்ணுறாங்க. See, we don't do that. நாம் அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. Men should know to worship God. நீங்கள் குதிங்க நான் சொல்லவே கிடையாது சரியா. everyone has their own style of worshiping சரியா. நீங்கள் கரங்களை தட்டி ஆராதிங்க அப்படியெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. பட் the way you know, அப்படி நீங்கள் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. God bless you. ரைட். போன வாரத்தில் இந்த 2 வாரமாக இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசிகிட்டு இருந்த ஒரு வார்த்தை என்னோடு கூட திரும்ப பேசுகிறபடினாலே அந்த வார்த்தைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த யூதாஸை குறித்து நாம் எனக்கு தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? யூதாஸை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த யூதாஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்தோத்திரம், இயேசுவை காட்டி கொடுத்தவன். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அல்லேலூயா. போன வாரம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னதுங்க, உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டோம். 3வது ஆராதனை ஒருத்தர் காலை விரிச்சிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு உயிரே போயிடுச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன் நான். ஐயா, நான் அவரை நேருக்கு நேராக பார்த்து சொல்லிட்டேன். நான் தயவு செய்து இப்படியா இருந்தால் நீங்கள் எங்கே வராதிங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க. ஸ்தோத்திரம். அதுவும் நான் மொல்லமாக பேசியிருந்தா கூட என்ன பண்ணலாம், ஒரு தாலாட்டாக பேசியிருந்தா கூட தூங்கியிருக்கலாம். நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், அவர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறார். நான் அப்புறம் ஸ்தோத்திரம் நேராக பார்த்து அவரை, தயவு செய்து இப்படி இருந்தால் நீங்கள் வராதிங்க சரியா. ஸ்தோத்திரம். அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தயவு செய்து தூங்கிடாதீங்க சரியா. உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம் கர்த்தருடைய வார்த்தையை. அந்த 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 தேவ பயன்றது ஒன்று வேணும். எப்போ நம்ம கேட்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தூக்கம் வராது சரியா. கேட்கணும், வசனத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது. இல்லைனா என்ன பண்ணிவிடுவோம், தூங்கிடுவோம். சம்டைம்ஸ் ஒரு சில நைட் ஷிஃப்ட்டை போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் இங்கே இளைப்பாருவீங்க சரி, அதை நாங்கள் பொறுத்துக்கிறோம் சரியா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். இந்த யூதாஸை குறித்து நம்ம கேட்கும்போது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா, he was a man who betrayed Christ. இல்லை, இயேசுவை மறுதலித்ததான ஒருவன், அது மட்டும்தான் தெரியும். இந்த யூதாஸோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படியும் இயேசுவோட கூட இருந்து இப்படியும் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எப்படிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன் தெரியுமா, தூங்காமல் இருக்கிறதுக்கு சரியா. இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கலாமா அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த யூதாஸோட வாழ்க்கையோட கூட நாமையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரியா. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங், எந்த பைபிள் என்ன வசனத்தை வாசிச்சிங்கனாலும் எது பண்ணாலுமே அது நம்ம வாழ்க்கையில் எது பொருந்தும், எப்படி அப்ளை ஆகும் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. யூ மைட் நோ எவ்ரிதிங், பைபிளில் இருக்கிற எல்லா அறிவு இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இஃப் அ பர்சன் ஃபெயில்ஸ் டு அப்ளை the word of God in his life, then his spiritual life is a total failure.
அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் இதை அவனுடைய வாழ்க்கையில் இதை கம்பேர் பண்ணவோ அதை அப்ளை பண்ண மறந்துட்டான் அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. சாப்பிட்டு செரிக்காத மாதிரி ஆகிடும். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டு செரிக்கலைன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தரணும்? அப்புறம் ஓம் வாட்டர் தரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? அதே போல் இன்றைக்கி அப்படி நம்ம மாறிடக்கூடாது. ஸோ இந்த செய்தியினோட முடிவில் நாம் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நம்மளே என்ன பண்ண போகிறோம்? we will also analyze ourselves every time. சரியா? வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, லார்ட் ஃபர்ஸ்ட் திஸ் வேர்ட் இஸ் டு மீ. எனக்கு அப்புறம் தான் பிரசங்கம்லாம் ரெண்டாவது. சரியா? நாம் அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சரி, கவனிங்களேன். இந்த யூதாஸ் பாருங்களேன், இயேசுவோடு கூட 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் கூட இருந்தவன். என்னங்க? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, யூதாஸோட என்ன, இயேசுவோட என்ன 3 வருஷம் கூட இருந்ததான ஒரு மனுஷன். சரியா? யோவான் ஸ்நானகனோடு கூட இருந்து அப்புறம் இயேசுவோடு கூட என்ன பண்ணிட்டாரு? அவர் அப்படியே வந்துட்டார். ஆனால் எத்தனை வருஷம் சொன்னேன்? 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்தார். இயேசுவோட இருந்தார், சாப்பிட்டாரு, இயேசுவோடைய போதனைகளை கேட்டார். சரியா? இயேசுவோட நல்ல பழக்கம் இருந்தது. சரியா? ஒரு காமன் டிசைப்பிள்ன்றதை தாண்டி ஒரு என்ன சொல்கிற இன்னர் சர்க்கிளில் இருந்ததான டிசைப்பிள் அவர். கரெக்டாக? 12 சீஷர்கள், இயேசுவோடவே கூட இருந்ததான சீஷர்கள், இயேசு கூப்பிட்ட உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததான சீஷர்கள். இந்த சர்க்கிளில் இருந்த மனுஷன் தான் யாருன்னா இந்த யூதாஸ் காரியோத். ரைட்? ஓகே. ஆனால் இயேசுவோடவே தான் இந்த யூதாஸ் இருக்கிறாரு. மற்ற சீஷர்களெல்லாம் இயேசுவை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனாக என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்னும் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? மெஸ்ஸியா அப்படின்றதான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறாங்க? அவங்க பார்க்குறாங்க. சரியா? ஸ்தோத்திரம். பேதுருவாக இருக்கட்டும், ஆண்ட்ரூவாக இருக்கட்டும், அந்திரேயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இயேசுவை மேசியாவாக தான் பார்த்து என்ன பண்ணுறாங்க? வருகிறதை நாம் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். நாத்தான்வேலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இயேசு என்னவா பார்க்குறாங்க? மேசியாவை பார்க்கிறார்கள். என்னவா பார்க்குறாங்க? ஆனால் இந்த யூதாஸ் காரியோத், he did not believe Jesus as Messiah. எப்படி? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே. இந்த யூதாஸ் இயேசுவை மேசியாவாக விசுவாசிக்கவில்லை. நமக்கு தெரிஞ்சதால ஒரே ஒரு பிக்சர் தான். இயேசுவை மறுதளித்த மனுஷன், ஏதோ பணத்துக்காக மறுதளித்த மனுஷன் நினைக்கிறோம். ஆனால் இவன் ஆரம்பத்தில் இருந்தே இயேசுவை அவன் என்ன பண்ணவில்லை? விசுவாசிக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64வது வசனம். எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒரு சீஷர்களோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. இந்த 12 சீஷர்கள் மட்டும் கிடையாது. நல்லா கவனிங்க. மற்ற சீஷர்களும் இருக்கிறாங்க. என்னதுங்க? மற்ற சீஷர்களும் இருக்கிறாங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் இயேசுவோடு கூட இருந்துச்சு. யாரெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? they were all disciples. சரியா? இந்த டிசைபிள்ஸில் இயேசுவோட தான் போயிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இயேசுவை விசுவாசியாத ஒரு கூட்டம். இதே வித் மீ? ஆமென். இயேசுவோட கூட இருந்ததான கூட்டம் தான். அதில் ஒரு கூட்டம் யாரு? இயேசுவை விசுவாசிக்காத கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்த 12 சீஷர்களில் இந்த யூதாஸ் காரியோத்தும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, he never addressed Jesus as Messiah. He never addressed. ஒரு எந்த இடத்திலும் பைபிளை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த யூதாஸ் வந்து இயேசுவை மெசாயான்னு சொல்லியிருக்கவே மாட்டான். இன்ஸ்டட் இயேசு என்ன கூடுவான்னு சொல்லுங்களா? ரபி, நல்ல போதகரே அப்படின்னு தான் அவன் அட்ரஸ் பண்ணுவானே தவிர இயேசுவை அவன் என்ன பண்ண மாட்டான். he never addressed anyway. ஒரு மெஸ்ஸாயாவாக அவன் என்ன பண்ண அட்ரஸ் பண்ணவே இல்லை. Is it shocking to us? 3 வருஷம் கூடவே இருந்து இயேசுவை பார்த்து வாழ்ந்து, அற்புதங்களை பார்த்து வாழ்ந்து, அதிசயங்களை பார்த்து வாழ்ந்து, உபதேசங்களை கேட்டு இந்த மனுஷன் இயேசுவை பாருங்களேன் மேசியான்னு ஒத்துக்கல. பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் we travel with God but we know God but we never know him personally.
Am I right? யூதாஸுக்கு இயேசு அப்படின்னு யாரும் தெரியும், ஆனால் அவர் மெசாயான்றது தெரியும். அவனுக்கு தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணலை. நம்ம லைஃப்பில் இன்றைக்கி நிறைய சமயங்கள் அப்படி தான் செய்கிறோம். நாம் we know Christ. எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? Come on people, hallelujah. எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? My question is today, எத்தனை பேருக்கு இயேசுவை பர்சனலாக தெரியும்? That is very important. எனக்கு மோடி தெரியும். மோடியை உங்களுக்கு தனியாக தெரியுமா? பர்சனலாக தெரியுமா? எனக்கு முக ஸ்டாலினை தெரியும். முக ஸ்டாலினை பர்சனலாக தெரியுமா? கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறோம் பாருங்களேன். எல்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா இயேசுவை தெரியும். எப்படி தெரியும்? பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவனா தெரியும். சரியா? ஸ்தோத்திரம். எப்படி தெரியும்? எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி தெரியும். ஆனால் சபைக்கு வர்றதுனால இயேசுவை தெரியும். இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் அது இயேசுவை நான் பர்சனலாக எனக்கு தெரியும், அவரை நான் பர்சனலாக நான் அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெரி ரேர், வெரி ஃபியூ, வெரி ஃபியூ. பேதுருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? இவரை குறித்து மேசியா என்று சொல்லி என்ன பண்ணுறான் இவன் சொல்கிறான். பார்த்தீங்களா? இந்த வெளிப்பாடு தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுதா? we are all most of the times we can say very clearly, ஒரு பேரளவில் ஒரு கிறிஸ்துவனாய் எனக்கு இயேசுவை தெரியும். சரியா? ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வரணும், போகணும், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆராதனைக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை உட்காந்து நல்லா கேட்கணும். இப்போ எப்படி ஜனங்க எப்படி மாறிட்டாங்கன்னா, கேட்க பழகிட்டாங்க. ஆனால் their ears are open but still the mind is not open, their heart is not open. காது நல்லா கேட்கும் பாருங்கள். இதுவே ஸ்தோத்திரம். இப்படி நான் பிரசங்கம் வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க. சரி, நீ காதலிக்கிற பெண்ணை கர்த்தர் உனக்கு தருவார் அப்படின்னா காதலாம் என்ன ஆகிடும்? உண்மையாமே சொல்கிறேன். சரி, நீ விரும்பினவளை கர்த்தர் உனக்கு தருவார் நான் தீர்க்க தரிசனமாக சொன்னேன்னா, அவன் இருதயத்திலேருந்து பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடும், இருதயம் திறந்துடும், காது திறந்துடும், எல்லாம் திறந்துடும். ஆனால் இன்னைக்கு வசனத்தை இன்னைக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு புரியறதுக்கு இன்னைக்கு என்ன இல்லை. இன்னைக்கு when they prepare themselves to shut their ears, அவங்களுடைய செவிகளை அவங்க மூட ஆரம்பிச்சுட்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இயேசுவே இறங்கி பிரசங்கம் பண்ணாலும் nothing is going to happen. ஒரு சில சமயங்களில் ஏண்டா பிரசங்கம் பண்ணுறோன்னு கோபம் வந்துடும். அப்படியே எங்கேயாவது உட்காந்து அப்படியே அந்த பறி கொடுத்துட்டல, நீ வீட்லேயே இருக்க வேண்டியதானே? நீ தான் பறி கொடுத்துட்ட, வீட்லேயே இருக்க வேண்டியதான். இங்கே வந்தால் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் வர. நீ அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக நீங்கள் வர்றது கிடையாது. I'm telling you very frankly, I am ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், never fear to lose people அப்படின்னாரு. என்னதுங்க? ஜனங்களை இழக்க பயப்படாத, ஜனங்களை இழக்க பயப்படாது. ஏன் அப்படின்னா, if I fear to lose people, I have to compromise the church. சபையை நான் என்ன பண்ண வேண்டியதாகும்? ஒவ்வொரு விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் ஆக பண்ணணும். If I don't fear to lose people, I will bring the quality. ஆமென் சொல்லுங்களேன். பயமே கிடையாது, உண்மையாலுமே சொல்கிறேன். பாஸ்டர் என்னவோ சைட்லலாம் வந்துருச்சு, அவருக்கு ஏதோ வந்துருச்சு, இன்கம் வந்துருச்சு. ஒரு இன்கமும் வரலைங்க, ஒரு இன்கமும் வரல. நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம், சத்தியத்தை கேட்குற பிள்ளைகள் இருங்க. சத்தியத்தை கேட்க முடியாது அப்படின்னு இருக்கிற பிள்ளைகள் they can take their own decision. முந்தா நேற்று நான் ஆனந்தாக தான் பேசினேன், உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய சமயங்களில் எங்களை பூச்சாரியாகவே வச்சுருக்கிறீங்க. ஆனந்த அவர் ஒரு 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 காரியத்தை சொல்லிட்டு இருந்தார். சரி, ஒருத்தர் வீட்டுக்கு வழகாப்புக்கு போயிட்டான். ஊழியக்காரனை கூப்பிட்ருக்கீங்களா? நான் இந்த நாட்டில் வெளியே எங்கேயோ இருக்கிறேன். நானும் என் மனைவி நான் வெளியே துபாயில் இருந்தேன். அப்போது பேலியும் ஆனந்து இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போயிருக்கிறாங்க? வழகாப்புக்கு போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வழகாப்பு நடத்துறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுடைய சம்பிரதாயம் படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரோம், 5 நிமிஷத்தில் ஜோம் பண்ணி முடிச்சிடுங்க. இவரும் பாவம் மனுஷன், வாயில்லாத மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ 5 நிமிஷத்தில் ஒரு ஜோத்தை பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை வாசிட்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை தான் கேட்குறேன், ஏன்னா எங்களை கூப்பிட்டாங்க? ஏன் எங்களை கூப்பிட்டாங்க? நிறைய சமயங்களில் நாங்கள் இதை செய்கிறதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதானே.
ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்படுறோம். Many of the people know Christ, but they don't have a personal encounter with Christ. ஆண்டவரோடு கூட இருக்கிற அவர் யார் அப்படின்றத இன்னைக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கக்கூடியதான பிள்ளைகள் நிறைய பேர் குறைவு. அல்லேலூயா. I was in a state something like that. ஒரு காலகட்டங்களில் நான் அப்படி இருந்தேன். நான் சரியா ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை படித்து 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 என்னத்தை சாதிக்க போகிறோம்? I know Christ because I was born in a Christian family. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்து யாருன்னு தெரியும். ஆனால் இந்த வேதாகமம் எனக்கு கசப்பாய் மாறினது. கேள்விகள் மேலே கேள்விகள் வரும். இந்த சரித்திரத்தை படித்து படித்து என்னத்தை காண போகிறோன்னு சொல்லி. Hallelujah. But you know, one day I had an encounter with God. I had an encounter with God. And then, from then I started to search Him. இயேசுவை தெரியலாங்க, ஆனால் இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் யாருன்றதை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மனுஷன் 3 வருஷம் கூடவே அவரை பார்த்தவன், அவரோட நடந்தவன், ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தவர். இயேசு ட்ரெஷரரில் அந்த பெரிய பொறுப்பை கொடுத்தவர், நம்பிக்கையான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ மிராக்கிள்ஸை பார்த்துருப்போம். 1-2 கூடவே இருந்து இவ்வளோ போல ஒரு நல்ல டீச்சர் யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். இயேசுவை போல ஒரு நல்ல சிறந்த போதகர் யாராக இருக்க முடியும்? யாருமே இருக்க முடியாது. சமயங்களை ஓமையாக சொல்லுவார், சமயங்களை கதையாக சொல்லுவார், சிலைங்களை நேராக சொல்லுவார். எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருப்பார். இந்த பயப்பிள்ளைக்கு புத்தியே வரல பாருங்களேன். He never understood that. He never understood under that thought, you know. He never believed Jesus was Messiah. It was one of the reason. இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, it was one of the reason. Hallelujah. ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும். ஆனால் if you don't know personally, I don't know, it is going to be a very hard time for you and me. He betrayed Jesus very consciously. எப்படிங்க? தெரியாமலாம் கிடையாது. ஏதோ தப்பு செஞ்சுட்டோன்றது அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஷியஸா என்னங்க? கான்ஷியஸ்னா என்ன? எல்லாம் தெரிஞ்சு, நல்லா தெரிஞ்சுதான் யார் என்ன பண்ணா? இயேசுவை மறுதளிச்சதான பிள்ளையா இருக்கான். எத்தனை சமயங்களில் நாம் அப்படி செய்கிறோம்? We deny Christ consciously. Hallelujah. We deny Christ very consciously. நல்லா தெரிஞ்சுமே சமயங்களை கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துருப்போம். We deny Him. Sorry to use that word. You know, sometimes it pains so much in our heart. It pains so much in our heart. அவங்க கிட்ட அந்த ஒரு மாற்றத்தையே பார்க்க முடியல அப்படின்னும் போது நான் டிரெக்டாகவே நான் பேசுகிறேன். என்னென்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூ கம்மிங் டு த சர்ச்? என்ன நோக்கத்தோடு வரீங்க? எதுக்காக வரீங்க? எதுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்காருன்னா he is there. If you believe or not, I believe that God is there. Hallelujah. நாம செய்கிற தவறுகளுக்கு you should not blame God. Most of the time we நம்ம செய்கிற அஞ்ஞானமாக செய்கிற காரியங்களுக்கு we should not blame God. Hallelujah. அவர் தானே உங்களை இதுவரையும் உயர்த்தி இதுவரையும் நடத்தி கொண்டு வர்றது கர்த்தர் தான். Hallelujah. It's God Himself. சரி, இந்த தேவனை இவன் கான்ஷியஸாகவே என்ன பண்ணுறான் அப்படின்னா, போய் முத்தம் கொடுத்து என்ன பண்ணுறான்? காட்டி கொடுக்குறான். ஓகே, அதெல்லாம் கவனிங்களேன். 2வது காரியம் என்ன தெரியுங்களா? ஜூடஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் நாட் க்ளீன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யூ ஆர் நாட் க்ளீன். நீ என் கூட தான் இருக்கிற, ஆனால் உன் இருதயம் சுத்தம் இல்லைன்னு சொல்கிறார். புரியலையோ? நிறைய பேர்த்துக்கு புரியலை. சொல்கிறேன் கவனிங்களேன். இயேசு சொல்கிறாரு, நீ என் கூட தான் யூதாசே இருக்கிற, பட் யுவர் ஹார்ட் இஸ் நாட் க்ளீன் அப்படின்றார். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் யோவான் 13ஆம் அதிகாரம் 10-11. இயேசு அவனை நோக்கி
இப்ப பேதுருவோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சொல்றாரு என்னன்னா, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் குளிச்சவன் என்ன பண்ணணும்? மறுபடியும் குளிச்சவன மறுபடியும் போய் குளிப்போமா? அழுக்காச்சுன்னா எதுக்கு அழுக்காகும்? என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஸ்தோத்திரம். அழுக்காச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காலை கழுவுவோம்ல. சொல்றாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் என்ன பண்ண கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. பீட்டரை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, ஆகிலும் ஆகிலும் எல்லாரும் அல்ல. சொல்றாரு, நீங்க சுத்தமா இருக்கிறீங்க சரி, ஆனா எல்லாரும் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே வாசிக்கும், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினாலே நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். டைரக்டா யூதாஸை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பேதுருகிட்ட சொல்றாரு, ஸ்தோத்திரம், எல்லாம் சுத்தமானவங்க தான், ஆனா எல்லாரும் கிடையாது. அடுத்த வருஷம், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவன் அறிந்திருந்தபடினாலே நீங்க எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல. இயேசுவோட இருக்கலாம், ஆனா இருதயம் சுத்தம் இல்லாம இருக்கலாம். இருக்கா? இன்னைக்கு இருக்கா? இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்க விட்டுறாதீங்க பக்கத்துல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இப்படி பண்ணார், தூங்கிட்டே இருந்தார். அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருக்கும்? சரியா? அதுக்கப்புறம் தூங்கம் வரும் அவருக்கு. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். நானும் முடிவு பண்ணியிருக்கிறேன், இந்த 3வது ஆராதனையில் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துட்டு அங்கேருந்து பிரசங்கம் பண்ணான்னு யோசிக்கிறேன். ஓகே, கவனிங்களேன். எப்படி வாசிக்கிறோம் பாருங்களேன். காட்டி கொடுக்கிறவனை அறிந்திருந்தபடினா நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது. யூ ஷுட் ஆஸ்க் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை பார்த்தோன்னா, ஹவு க்ளீன், என் இருதயம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, என் பார்வை எப்படி இருக்குது, என் இருதயத்தில் சிந்தனைகள் எப்படி இருக்குது, எப்படி யோசனை பண்ணுறோம், என்ன விதமாக யோசிக்கிறோம். What kind of thoughts do we have? What kind of thoughts do we have? எவ்வளோ இருதயத்தில் திருக்கான கேடானவைகள் இருக்கு. should think. Hallelujah. But we all travel with God. எங்கே போயிட்டு இருக்கிறோம்? நாமெல்லாம் எல்லா ஆண்டவரோடு தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம், சபையோடு தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னன்னா, இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த நாட் கிளீனுக்கு எப்படி எழுதியிருக்கிறேன்னா, he was not born again. யாரு? இந்த யூதாஸ், he was not born again. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிறக்க வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் பிறக்க வேண்டியது அவசியம். ஒன்ஸ் ஐ வாஸ் அ பர்சன். இல்லை, பவுல் சொல்றார், ஒரு காலத்தில், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, திருப்ப வேண்டாம், நீங்கள் கவனிங்களேன், ஒரு காலத்தில் நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவன், ஒரு காலத்தில் சபையை துன்புறுத்தினவன், ஒரு காலத்தில் நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்து இந்த பாவங்களெல்லாம் செய்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் நம்ம சொல்ல முடியுமா? ஸ்தோத்திர. நான் கேட்குறேன், இன்னைக்கு நமக்குன்னு ஒரு 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 வெளிச்சத்தை கத்த தந்திருக்கிறார். அதான் சொல்றார், நீங்க உலகத்துக்கு எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலி கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் தயவு செய்து இந்த குடும்பத்தை எப்படியா சமாதானப்படுத்துங்க. புருஷனை பேசுற வார்த்தையும் கேட்கிற வார்த்தையும் எங்கனால காது கொடுத்து கேட்க முடியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா we all travel. எங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். I'm telling you. Either husband or wife should know to respect each other. புருஷனை நீங்களும் போடான்னு சொல்லிட முடியாது, மனைவி நாங்களும் என்ன பண்ணிட்டு சொல்ல முடியாது, போடின்னு சொல்லிட முடியாது. There's no change in life. But we greedy people will ask God for all the benefits. எல்லா தேவைக்காக ஆண்டவரை ஜெபம் பண்றது. வீட்டில் சும்மாவாது இருக்கிறது, தேவன் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் வருவார். I am very straightforward. Hallelujah. Let me be straightforward.
இருதயத்தோடு கூட இன்னைக்கு we are not been cleansed. கிறிஸ்டியானிட்டி ரட்சிப்பினுடைய அடையாளமே புதுசாக பிறக்கிறது தான். அல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை வாங்கி சாப்பிட்றதுனாலையும் இல்லை, வெள்ளையை போட்டுட்டு வர்றதுனாலையும் இல்லை, சரியா? புது மனுஷனாய் பிறக்கிறது தான் ஒரு ரட்சிப்பினுடைய அடையாளம். அல்லேலூயா. how dare we our people. எவ்வளோ ஒரு மோசமான ஜனங்களாக இருக்கிறோம்ல. ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்றது, 2 எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சபித்தலும் துதித்தலும் வாயில் என்ன பண்ணக்கூடாது? ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. இருதயத்தில் கேடானவைகள், அசுத்தமானவைகள், ஸ்தோத்திரம், இதெல்லாம் இருந்து பட் we still இந்த யூதாசை போல இயேசுவோட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்களேன், பாஸ்டர் எலிசா யாருன்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அழகாக சொல்லிடுவார், உன் இருதயம் சுத்தம் இல்லைன்னு சொல்லிடுவார். ஒரு பயங்கரமான வசனம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நிறைய சமயங்களை படிச்சிருப்போம், ஆனால் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம். முன்னாடி வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் என்ன பண்ண முடியாது. எல்லாம் சர்ச்சுக்கு ஏன் வரீங்க? கல்றைக்கா? ப்ளீஸ் வராதிங்க. அல்லேலூயா. எங்களை பற்றி சொல்லுங்க, பாஸ்டர் உங்களை இனிமே நாங்கள் என்னவா மாற்ற மாட்டோம், பூஜாரியா மாற்ற மாட்டோன்னு சொல்லுங்களேன். அட சொல்லுங்கய்யா, உங்களை இனிமே என்ன பண்ண, மணி அடிக்கிற சாமியாராக மாற்ற மாட்டோம். இதுக்கு தான் நிறைய பேர், இதுக்கு தான் நிறைய பேர் என்ன கிடுன்னு அடிக்கணும் ஆர்த்தி எடுத்துட்டு. ஸ்தோத்திரம். இதுக்கு தான் நாங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யணும், கேட்கணும், பண்ணணும். அல்லேலூயா. நல்ல வசனம் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, இன்னைக்கு சபைக்கு ஏன் வரும்? எல்லாரும் இங்கே வளர்க்கப்படணும், உருவாக்கப்படணும், அப்புறம் எங்கே போகணும்? இதுதான். வேற பொழப்பு இல்லாமையே வரோம் நாம எல்லாம். அல்லேலூயா. we have a goal. நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. பரலோகம் தான் நம்மளுடைய சிந்தை. பவுல் சொல்கிறாரு, மேலானவைகளை நாடுங்க. சபையை பார்த்து தான் சொல்கிறாரு, கீழே வேண்டாம், மேலே சிந்தை, அந்த சிந்தை இருக்கட்டும், பரலோகம் போகணும். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலைன்னா எங்கே போக முடியாது? முடிஞ்சது ஜோலி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்சது. Hallelujah. If a man is not being created a new being, this is very important. This is very important. Hallelujah. ஸ்தோத்திரம். தெரியாமல் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் செஞ்சுருக்கலாம், தெரியாமல் கோவம் வந்திருக்கலாம். ஆனால் மாற்றிக்க வேண்டியது, ஒரு புது மனுஷனாக மாற வேண்டியது அவசியம். This is very important. If you don't have a newborn experience, you can never inherit the kingdom of God. அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இப்போ நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த 25 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், 13 வருஷம் ஒரு ஊழியர்கிட்ட இருந்திருக்கிறேன், ஸ்தோத்திரம், இத்தனை பேருக்கு நான் ஊழியம் செஞ்சுருக்கேன். ஆண்டவருக்கு இதெல்லாம் பெருசே கிடையாது. எவ்வளோ டேஞ்சரான வேர்டு அது. பாஸ்டர் எலிசா, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருக்குது. எதை வச்சு நம்ம போஸ்டப் பண்ண முடியும்? இதுவே சுத்த இருதயத்தோடு, சி ஆஸ் காட் ப்ளீஸ் கிளென்ஸ் மை ஹார்ட் லார்ட், என் இருதயத்தை கத்த சுத்தப்படுத்துங்க. யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. என் எண்ணெல்லாம் சுத்தமாக இருக்கணும், என் சிந்தையெல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெரியாமல் என் இருதயத்தில் தான் கேடான சிந்தை வந்துச்சுன்னா, ஆண்டவரே என்னை கழுவுங்க, என் ஹார்ட்டை கழுவுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இது இருக்கா? இது எப்படி சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. ராமன் சொல்லலாம். மூணாவது காரியம் இந்த யூதாஸ் பாருங்களேன் எப்படின்னா, he was a man who pretended to be so good and innocent. எப்படி வெளி உலகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ இவரை போல நல்லவர் இல்லை. பரிசெய்ய அவன் அப்படி தான் செய்வான். அப்படியே அவன் ஜோம் பண்ணுறதை பார்த்தவொன்னே எல்லாரும் ரெண்டு இப்படி பார்ப்பாங்க, என்னம்மா ஜோம் பண்ணுறாரு இவர், ஐயோ வானத்தையே கீழே என்ன பண்ணுறாரு இறக்குறாரு. 24 மணி நேரம் ஜோம் பண்ணுறாரு, 24 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறார். பரிசெய்யம் அவன் வேணுங்கன்னு அப்படி தான் செய்வான்.
சரியா? ஸ்தோத்திரம். அவன் உங்கள் மேலே ஒரு நுகத்தை சுமத்தி நீங்கள்லாம் இப்படியெல்லாம் ஜோம் பண்ண முடியாது, நீங்கள் இப்படியெல்லாம் பைபிள் வாசிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான்? முன்னாடி போய் நின்றுட்டு இவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? ஜோம் பண்ணுவான். அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பயம், இவரை போல இல்லை அப்படின்ற ஒரு பயம் வரும். வெளி உலகத்துக்கு நம்மெல்லாம் நல்லவங்களாக இருப்போம். வெளி உலகத்துக்கு என்ன போல பரிசுத்தவான் யாருமே கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனால் திஸ் ஃபெல்லோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா 3 வருஷம் கூடவே இருந்தான், கூடவே படுத்திருப்பான் சீஷர்களோட. கரெக்டாக? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உயிரோடு இருக்கிறன்னு கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்தி காட்டுங்க, நல்லா உயர்த்தி காட்டுங்க. இதில் பாதி உயிரோடு இல்லை. ஐயோ ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இவன் எப்படி ப்ரிட்டன் பண்ணுறான்னா பாருங்களேன், 3 வருஷம் சீஷர்களோடவே தான் இருக்கணும். இந்த 11 பேரோட தானே இருக்கிறான். ரைட்டா? சாப்பிட்ருப்பாங்க, நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சீஷன் கூட இவன் ஹார்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்றதை என்ன பண்ணலை? கண்டே பிடிக்கல. என்ன ஒரு கில்லாடி பாருங்களேன், என்ன ஒரு கன்னிங்கா, எப்படி வாழ்ந்துருப்பான் பாருங்க. இயேசுவோடவே போகிறது, இயேசுவோடவே வருது. சீஷர்கள் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தானே, ஒரு விஷயத்தை ஷேர், என் மனசில் இப்படி இருக்குது அப்படின்னு கூட ஷேர் பண்ண கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி கூடவே இருக்கிறான் பாருங்க. ஆனால் இந்த 11 பேர்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இயேசு என்ன பண்ணிடுறாரு? நல்லா தெரியாது நீ யார் என்ன, அவன் கூட தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கூடவே தான் வச்சிருக்கிறார். பட் see, I was literally இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒருத்தனுக்கு கூடவா தெரியல? ஒருத்தனுக்கு கூட உண்மையான குணம் என்னன்றது இவனுக்கு தெரியல. இந்த யூதாசுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குது, இவனுக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இவனுக்குள்ளே ஒரு குணம் இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுமே. அது எவ்வளோ ஒரு 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 இதாக ஹேண்டில் பண்ணியிருக்கான் பாருங்களேன். வசனம் சொல்லுது, வாசிங்க. யோவான் 13:22. இங்க பாருங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, முன்னாடி வசனத்தை வாசி. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கழங்கி என்ன சொல்ற? உங்களில் ஒருவன் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் பயப்படுறாங்க. யாரு எப்படிங்க? சரியா? 12 பேர் என்ன பண்றாங்க? கேட்குறாங்க, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மத்தேயுல கொஞ்சம் இன்னும் அழகா இருக்குது. மத்தேயு 26-25 வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், இந்த நல்ல பிள்ளை என்ன சொல்றது பாருங்க. ரபி நானோ, எப்படிங்க? இயேசு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் ஒருத்தன் எங்க இருக்கிறான்? இங்க கூட இருக்கிறானா? எல்லா சீஷர்லாம் கேட்குறாங்க, நானா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் என்ன பண்றாருன்னா, ரவி நானா? எப்படி பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வாசிங்களா. யோவான் 13:29 ஸ்தோத்திரம். உண்மையாலுமே பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, பந்தியில் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பந்தியில் உட்காந்துருக்குறாங்க. இதில் ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சரி, பேதுரு அங்கேருந்து பார்த்து யோவான் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுற, இயேசு மேலே சாஞ்சிட்டு இருக்கிறார். சரியா? சாஞ்சினா அங்கே பேதுரு காட்டுட்டு, யாருன்னு கேளு அப்படின்றார். என்னது? என் கூட இருக்கீங்களா? அந்த காட்டி கொடுக்குறவன் யாருன்னு கேளு. யோவான் குசுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, நான் இந்த துணிக்கையை வாசிங்க, இந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்குறோன்னு அவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் என்ன பண்ணுறாரு? அடுத்தது யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ நடக்குது விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் டேபிள் உட்காந்து 12 பேரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இயேசு உட்காந்துருக்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுக்குறோம், இந்த கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, நானான்னு கேட்குறான். இவனும் என்ன பண்ணுறான்? நானான்னு கேட்குறான். பேதுரு ஒரு பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறான்? யோவான் கிட்ட கேட்குறான், யாருன்னு கேட்டு சொல்லு அப்படின்றான். யோவான் கேட்டு சொன்னோன்னே என்ன சொல்கிறாரு? இயேசு வெளிப்படையாகவே சொல்கிறாரு, இந்த துணிக்கையை நான் தோய்த்து யார் கையில் கொடுக்குறனோ அவன் தான் சொல்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இவ்வளோ நடக்குது. அடுத்த வசனத்தில் 29 வாசிக்கும் போது, யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நானான்னு கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? தோய்த்து கொடுத்துட்றாரு. இவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்டுட்டு எங்கே போயிடுறான் அப்படின்னா,
இயேசுவை காட்டி கொடுக்க போயிடுறான். சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பண்டிகைக்கு போய் என்ன போயிருக்கிறாரு, என்ன பாருங்க, என்ன ஒரு சாட்சியை வாங்கி வச்சிருக்கான் பாருங்களேன். பண்டிகைக்கு போய் சாப்பாடெல்லாம் வாங்க போயிருக்கிறார். தரித்திரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணான், கொடுக்க போயிருப்பார். இயேசு ஏதோ சொல்லியிருப்பாராட்டிருக்குது, அதுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு. ஆனால் என்ன உண்மை என்னன்னா, ஸ்தோத்திரம், இயேசு அழகா சொல்லுவார், நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ண, சீக்கிரமாய் செய். இயேசுக்கு நல்லா தெரியும் நீ எங்கே போகிறன்றது, நல்லா தெரியும். சொல்கிற, நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ணு, சீக்கிரமாக போய் செய் போ. Hallelujah. I really wondered this fellow's character. அப்படியே மேலோட்டமாக நல்ல மாதிரியே இருந்து, எனக்கு இந்த சீஷர் கூட இந்த சீஷரில் பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறேன். இவ்வளோ நடக்குதே, இவனு எப்படி பேசுகிறானு பாருங்களேன். ஸ்தோத்திரம், ஏதோ பண்டிகைக்கு தேவையானதை வாங்குறதுக்காக போயிருப்பாங்களோ, இல்லை தரித்திரத்துக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு நடக்கிறான். ஆனால் இயேசு பாருங்க, God knows every person's heart. நான் இன்னைக்கு ஒரு வேளை நான் நல்லவனா உங்ககிட்ட இருக்கலாம், நீங்கள் எங்ககிட்ட நல்லவனா இருக்கலாம். ஆனால் the ரியாலிட்டியை கர்த்தர் அறிவார். அவருக்கு மறைஞ்சி நானும் இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது. ஒரு நாள் சாயம் வெளுத்துரும், அது வெளுக்காமல் போகவே வெளுத்துரும். இன்றைக்கி நல்லவனாக இருக்கலாம், நல்லவனை போல இருக்கலாம், ஒரு நாள் என் சாயம் என்ன ஆகிடும், வெளுத்துரும். நல்லா கவனிங்களேன். See, இந்த யூதாஸ் பாருங்களேன், he was a man who allowed Satan in his life. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசை இப்படி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, he dared அப்படின்னா துணிந்து பாவம் செய்யவும் அவன் என்ன பண்ணான். இவ்வளோ கர்த்தர் சொல்றாரு. ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறவாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படியே சொல்றாரு. நீ தான் என்ன காட்டி கொடுக்க போறன்னு டைரக்டாவும் சொல்லிடுறாரு. ஒரு சில சமயங்களில் டைரக்டா சொன்னாலும் என்ன வராது நமக்கு, வரவே வராது. ஸ்தோத்திரம். டைரக்டா சொன்னாலும் புத்தி வரவே வராது. இயேசு டைரக்டாவே சொல்லிடுறாரு. இவன் அந்த இதை ஸ்தோத்திரம் துணிக்கையை தோய்த்து அவன் புசித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி கடந்து வருது. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அல்லேலூயா. It is your responsibility to allow him and not to allow. பிசாசு உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துக்குள்ள அலோ பண்றதும் அலோ பண்ணாததும் யாரோட கையில இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. Agree? Amen. See, this fellow dared. துணிகரமா ஒரு சில பிள்ளைகள்லாம் துணிகரமாக செய்வாங்க, துணிகரமாக இருப்பாங்க. அல்லேலூயா. துணிகரமாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரைட், ஓகே, they allowing பிசாசு சாத்தான அவங்க இருதயத்தில் கிரியேட் செய்யறதுக்கு they give room. எதெல்லாம் துணிகரமாக செய்கிறோமோ சொல்லுங்க பார்க்கலாம், எதெல்லாம் துணிகரமாக செய்கிறோமோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா பிசாசுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட இந்த டெம்பிள் ஆஃப் காட்ல தேவனுடைய ஆலயத்தில் அவனுக்கு ஒரு இடத்த தரும். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுக்குறான். பாருங்களேன், எதுக்கு இடம் கொடுக்குறான் பாருங்களேன். ஆஃப்டர் ஆல் சொல்லுங்க பார்க்கலாம், ஆஃப்டர் ஆல் 30 வெள்ளிக்காசுக்கு. என்னதுங்க ஆஃப்டர் ஆல்? என்னது? 30 வெள்ளிக்காசுக்கு, வேற எதுவுமே கிடையாது. உலகத்துக்காக இன்னைக்கு துணிஞ்சு இயேசுவை விற்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். We dare to deny him, we dare to betray him for the sake of this world. Am I right? ஆண்டவரை தேடுற பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளை, அப்படியே பரிசுத்தவான்கள் போல இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருது, உலகமா ஆண்டவரா அப்படின்னு வரும்போது தான் அங்கே தான் தெரியும். அதனால தான் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன், ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் பாவத்தை வச்சுருக்காரு தெரியுமா? சொல்லுங்களேன். அந்த பாவம் இருந்தால் தான் தரம் தெரியும். சொல்ல மாட்டேன்றீங்களே. பாவம் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள்லாம் யார்? எல்லாரும் பரிசுத்தம். அல்லேலூயா. பாவம் இருந்தால் தான் அந்த ஜென்யூனிட்டி தெரியும். பாவம் இருந்தால் தான் உண்மை தெரியும், ஒரு மனுஷனுடைய ரியாலிட்டி தெரியும். அதனால ஆண்டவர் எல்லாம் கலையெல்லாம் கூடவே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான்
Hallelujah, stotram. Some people choose the world. Some people choose the world and deny Christ. Hallelujah. உலகமா ஆண்டவரா அப்படின்னு சொல்லும்போது தூங்காதீங்க, கவனிங்க. நான் பார்த்துட்டேன். Hallelujah, ஸ்தோத்திரம். பாவமா உலகமா அப்படின்னு வரும்போது தான் இந்த சாய்ஸ் இந்த சாய்ஸ் பண்றோம்ல, இந்த சூஸ் பண்றோம்ல, இங்க தான் பிரச்சனை. You will be ready to deny him. அவரை விட்டு போடுவதற்கும் பிசாசை உங்க வாழ்க்கையில் அலோவ் பண்றதுக்கும் you will be ready. ஒரு சில இடங்களெல்லாம் பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. You can never convince them. Very bold, very strong. நீ என்னையா பிரசங்கம் பண்ணுறது, நாங்கள் என்ன கேட்குறது? மணிக்கணக்காக ஆலோசனை கொடுத்தாலும் நீ சொல்கிறத சொல்லிட்டு போ, நான் செய்கிறது செஞ்சு தான் இருப்பேன். You know what? They self அவங்கள சுயத்தில் நிறைய நீதியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திக்கிறது. அவங்க அப்படி இல்லையா, இவங்க இப்படி இல்லையா, இவர் அதை செய்யல, அதை செய்யலையா. நான் கேட்குறேன், அவன் என்னமோ செஞ்சுட்டு போகிறான், நீ என்ன செய்கிற? அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், ஸ்தோத்திரம். அவனுக்குரிய பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனுக்கு தருவார். உனக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? அவர் தருவார். Hallelujah, ஸ்தோத்திரம். They will deny Christ. They will deny Christ boldly, daringly. யூதாஸ் அப்படிதாங்க செஞ்சான். இவ்வளோ ஆண்டவர் பேசியிருப்பார்ல, சொன்னார், நீ தான்ப்பா. கொஞ்சம் மனசு மாறி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் என்ன பண்ணணும்? சிலுவையில் மறிக்கணும். இது உண்மை. ஆனால் அந்த விஷயம் வேற எப்படியாவது நடந்திருக்கும். அவர் பார்த்து டைரக்டாக பார்த்து யூதாஸை பார்த்து சொன்னார், நீ பிறக்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் யுவர் எண்ட் இஸ் கோயிங் டு பி a tragedy. Hallelujah. இதெல்லாம் கேட்டுமே இந்த மனுஷனுக்கு புத்தி வரவே இல்லை பாருங்களேன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இயேசுவை போய் என்ன பண்ணுறான்? காட்டி கொடுக்குறான். முத்தம் கொடுத்து என்னவா மாறுறான் தெரியுங்களா? காட்டி கொடுத்தானா எப்படின்னா, இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசு. ஏன்னா அவர் கேட்குறாரு, நான் தேவாலயத்தில் இருந்தபோது நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாமே, என்ன ஒரு இவரை வந்து பிடிக்கிறமா, என்ன வந்து பிடிக்க வந்திருக்கிறீங்க எல்லாம். நாங்கள் இருந்தேன் இங்கே பிரசங்கிக்கும் போது, தேவாலயத்தில் இருக்கும்போது அங்கேயே தெரியும், நீங்கள் அங்கேயே வந்து என்ன பிடிச்சிருக்கலாமே. இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? he is going and ஒரு சாட்சி வேணும்ல, சாட்சி வேணும்ல. இயேசுவைய அப்படி இவர் தான் இயேசுன்னு காட்டி கொடுக்க, அது இல்லை. அது இவருக்கு ஒரு சாட்சி வேணும் பார்த்தீங்களா? தேவ தூஷணம் சொல்லிட்டான்றதுக்கு ஒரு சாட்சி வேணும் பார்த்தீங்களா? அதுக்கு இவன் பங்கா மாறுறான். யாரு? யூதாஸ். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. கூடவே இருந்து இவர் இப்படி எல்லாம் சொன்னார். ஒரு கோர்ட்ல போனா என்ன வேணும்? ஒரு சாட்சி வேணுமே. அந்த கோர்ட்ல ஒரு சாட்சியா இவன் என்ன பண்றான்? மாறுறான். அப்போதான் இவங்கெல்லாம் சொல்றாங்க, நான் உனக்கு என்ன பண்றேன், 30 வெள்ளிக்காசை தரேன், நீ காட்டி கொடுத்தினா போதும். 30 வெள்ளிக்காசை வாங்கி ஏதாவது ஒரு பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்திருந்தா கூட இது ஆயிருக்கும். இந்த பாவி புள்ள அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா வேறு பரோட்டான்னு வருது. அல்லேலூயா. இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கி அட்லீஸ்ட் இந்த மனுஷன் ஏதாவது பிழைச்சிருந்தாலும் அது பரவாயில்ல. என்ன வாழ்ந்துருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, மிஞ்சி போனால் எத்தனை நாள் செலவு பண்ணியிருப்பான்? இந்த உலகத்துக்காக ஓடி 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 இயேசுவை நம்ம அறியாமல் எத்தனை நாள் நம்ம என்ன ஜீவிச்சு என்ன பண்ண போகிறோம்? கவனிங்க, நல்லா கவனிங்களேன். இவன் வாங்கிடுறான், காசை வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறம் வேதப்பாரர்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க? இயேசுவை கொலை செய்யணும், இயேசுவை சிலுவையில் அறையணும். அப்போ தான் இவனுக்கு புத்தியே வருது. ஐயோ, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே. வார்த்தாம் சொல்வா, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே. Sometimes I'm telling you my people, when the time is near, when God is near to you and me, கிருபையின் காலமும் கிருபையின் நேரமும் இருக்கும்போது நம்ம உணரடைய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sometimes it will be too late. Sometimes it will be too late. Hallelujah. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு உணர்வு வருது. ஐயோ, குற்றமற்றதான ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்றான். 30 வெள்ளிக்காசை வாங்கி என்ன பண்றான், அவங்க மூஞ்சிலே வீசிட்டு வரான்.
அதில் இவன் பிழைக்கவும் கிடையாது. பிழைச்சிருந்தா அதுக்காக பரவாயில்ல. அந்த வேதப்பாரர்கள்லாம் எடுக்கிறாங்க. இந்த 30 வெள்ளி காசு எதுக்கு கொடுத்தோம்? ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு கூலியாக கொடுத்தோம், ஒருத்தனை காட்டி கொடுக்கறதுக்கு கூலியாக கொடுத்தோம். இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது? தேவாலயத்தில் இருக்கிற ட்ரெஷரியில் சேர்க்க முடியாது, கொடுக்க முடியாது. எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா சாபமான பணமாச்சே, சாபமான பணம். இதை போய் நம்ம எல்லாம் கல்லறையை வாங்கிடுவோம். அவன் வாங்கின பணம் எதுக்கு பிரயோஜனமாச்சு அப்படின்னா கல்லறையை வாங்கிறதுக்கு. வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். எப்படிங்க? நாண்டு கொண்டு செத்தான். துக்க மாட்டி மேலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய குடலெல்லாம் சரிந்து நாண்டு கொண்டு செத்தான். யார் இது? யாரு? இயேசுவோடு நடந்தவன், இயேசுவை பார்த்தவன், இயேசுவோட செய்தியை கேட்டவன். அல்லேலூயா. இயேசுவோட கூடவே இருந்த அற்புதங்களை பார்த்தவன். அவர் யாருன்றது தெரியாமையே போயிட்டான் பாருங்களேன் கடைசி வரையும். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என் வாழ்க்கை நான் அப்படியே கொஞ்சம் இட் ஹேப்பன் மீ டு அனலைஸ் மை செல்ஃப். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நான் மடமடன்னு அந்த பாயிண்ட்டு சொல்கிறேன். இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறோம்? நாம் இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்க. நீங்கள் யார் அப்படின்றத. சம்டைம்ஸ் யூதாஸோட நிறைய ஒத்து போயிடும். வேண்டாம், பயமாக இருக்கு. யூதாஸோட நம்மளுடைய வாழ்க்கை நிறைய ஒத்து போயிடும். நான் சொல்கிறேங்க இல்லைங்களேன். எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும், ஆனால் பர்சனலாக தெரியும்? நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. You know Christ but you don't know him personally. நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவீங்க. Then how come you know and you how come ஆண்டவர் உங்களோட கூட இந்த ரகசியங்கள் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் எப்படி பேசுவார்? நோ. செகண்ட் திங், எல்லாம் இன்னைக்கு சபையில் தான் இருக்கிறோம், சத்தியத்தை கேட்குறோம், ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு க்ளீன் ஹார்ட் இருக்கு? Do we all have clean heart? Do we all have a clean heart? அந்த க்ளீன் ஹார்ட் இல்லைன்னா ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இதை நான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி இன்னைக்கா நம்ம சொல்கிறோமா? Do we all have a clean heart? மூன்றாவது, do we all pretend? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம பிரிட்டன் பண்றோமா? பரிசுத்தவான்களை போல பிரிட்டன் பண்றோமா? And we have a secret kind of life, secret living. ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, பாவ வாழ்க்கை இருக்குல்ல, but we pretend. சபைக்கு முன்னாடி, ஊழியர்களுக்கு முன்னாடி we pretend, we show. ஆராதிக்கிறத பார்த்தா ஐயோ, ஜெபிக்கிறத பார்த்தா ஐயோ, but we have another life. ஒரு இன்னொரு ரகசியமான ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? Do we all pretend? Do we all sometimes dare to sin against the Lord? ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாக daring. தெரியும், நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், but we still dare to do it. Correct? Hallelujah. அஞ்சாவது, இந்த யூதாஸோட முத்தம் போல அன்னைக்கெல்லாம் சபையில் பார்த்தா பரிசுத்த முத்தங்களோடு கூட என்ன பண்ணணும்? நம்ம வளர்ந்த சபையிலலாம் அன்றைக்கி இருந்துச்சு. பெண்கள் பெண்களை தான், ஆண்கள் ஆண்களை தான், மாற்றியெல்லாம் செஞ்சிட முடியாது. சரியா? அதில் சபையை முடித்தோன்னே போய் அந்த பரிசுத்த முத்தத்தோடு ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க? they used to go and kiss each other. ஆனால் இவனுடைய முத்தத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? ஒரு இன்டென்ஷன் இருந்தது. It wasn't a real love. It wasn't a real love. Do we all have a real love for God? உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? பாடினா பத்தாதுங்க, சொல்லுங்களேன். பாடினா பத்தாது, நேசிக்கிறேன் பாடினா பத்தாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். God knows everything. And ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் we are responsible for our actions. ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம தான் we are responsible. யார் மேலேயும் பிளேமை போட்டுறாதீங்க. நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதோடைய இதை தான் நீங்கள் அறுக்கிறீங்க. சரி, நான் இருக்கிறேன், சரி, நான் தாம்சனை தப்பாக வழி நடத்துகிறேன், ரைட்? ஓகே, ஐம் டெல்லிங் யூ, நான் தப்பாக வழி நடத்துறதுக்கு இவன் ரூம் கொடுத்தனால தான் இன்னைக்கு அவன் சோரமாக போயிட்டான்.
சரி, I'm telling you, he cannot blame on me. He has given the room. சரி, அவன் இடம் கொடுத்தனால தான். So he is responsible for his tragedy. ரொம்ப அழகாக சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் ஆதாம் ஏவாள் சர்ப்பம். சொல்லுங்கள், ஆதாம் ஏவாள் சர்ப்பம். ஆண்டவர் சொன்னார், விருட்சத்தின் கனியை புசிக்காத. சரியா, ஏவாள் போய் சாப்பிட்டு வந்துடுறா, புருஷனுக்கும் கொடுத்துட்றா. இப்போ என்ன வருது, ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து கேட்குறாரு. கேட்கும் போது ஏவாள்கிட்ட கேட்கும் போது ஆதாம்கிட்ட கேட்குறாரு. ஆதாம் என்ன சொன்னான், ஐயோ நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இவதான் அப்படின்னு என்ன சொல்கிறாரு. அடுத்தது ஆதாம்கிட்ட கேட்குறாரு. ஆதாமே ஏவாள்கிட்ட கேட்குறாரு. ஏவாள் சொல்கிறா, ஐயோ நான் நல்லா தான் இருந்தேன், யார் தான் பிரச்சனை, சர்ப்பம் தான் பிரச்சனை. நல்லா கேளுங்க. அப்போ நியாயமாக தண்டிக்க வேண்டிய ஆள் யார்? அவன் தானே ரூட் காஸ், அவன் தானே. அல்லேலூயா. ஆண்டவர் சர்ப்பத்தை மட்டும் கேட்கல, சர்ப்பத்தை பார்த்து நீ உன் வாழ்க்கை ஃபுல்லாக மண்ணை நக்குவேன்னு சொல்லலை. ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன பண்ண, கடைசி வரையும் வேர்வை சிந்தி தான் சம்பாதிப்பேன் சொன்னாரா. ஏவாளை பார்த்து சொன்னார், சரிம்மா பரவாயில்ல, சர்ப்பம் தான் உன்னை ஏமாத்திருச்சு அப்படியெல்லாம் சொல்லலை, நீ பிள்ளை பெறும்போது வேதனையை பெறுவாய். நெவர் பிளேம் அதர்ஸ், நெவர் பிளேம் அதர்ஸ். அவனால தான் இவனால தான், நீ ரூம் கொடுக்குறனால தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே தெளிவாக இருந்தால், உங்களுக்குள்ளே தெளிவாக இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு, எது சரி எது தப்பு. டோன்ட் கிவ் ரூம். இன்னைக்கு எப்படி இருக்கோம் நாம? சம்டைம்ஸ் இது ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நமக்கு ஒன்று சாதகமாக ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. இட்ஸ் நாட் டூ லேட். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் லேட் ஆகலை, நான் உயிரோடு இருக்கிறேன், ஆண்டவர் வரல. அவர் வந்துட்டார்னா முடிஞ்சிருச்சு, எல்லா ஜோலியும் முடிஞ்சிருச்சு. It will be too late for us to realize. Shall we all close our eyes and pray? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? We thank you Lord, we thank you Lord. அப்படியே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசமே இருக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீ கொஞ்சம் பாருங்களேன், நிறைய வித்தியாசமே இருக்கு. ஆல்மோஸ்ட் யூதாஸும் நாமும் ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் பைபிளில் இந்த மனுஷனை போட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நாம் செய்திகளை கேட்டு பழகிட்டோம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, இன்றைக்கி நிறைய சமயங்களில் நானும் ஒரு யூதாஸை போல தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு யூதாஸை போல வாழறேன். ஹோலி ஹோலி பாஸ்டர், உங்கள் செய்தி என் இருதயத்தை தொட்டுச்சு, என் இருதயத்தை உடைச்சிச்சின்னு சொல்கிறவங்க மட்டும் எழும்பி, ஆண்டவரே நான் என்ன வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழும்பி நிலுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கலாம். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. Lifting hands together. உயிருள்ள திரு
திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே உலக போக்கில் நடப்பதில்லை. சொல்லலாம். ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே. One last time. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே. இயேசுவோட இருந்த மனுஷனுக்கு எப்படி ஒரு நிலைமை, இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷனுடைய குணமே இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய சமயங்களில் சபையை நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணுறோம். வீட்டில் இருந்ததா சும்மா கதையை சொல்லிட்டு. உங்களுடைய நிலைமை என் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வசனத்தை கேட்டு குணமே அடையாமல் இன்னைக்கு இருக்கிறோமே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யூதாஸோட நிலைமை அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போங்க, நான் புது மனுஷன், நான் புது மனுஷன். பிரச்சனை வருதா, உட்காந்து நிதானமாக பேசுங்க, நிதானமாக பொறுமையாக பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரச்சனை வந்தால் நிதானமாக ஹேண்டில் பண்ண உதவி செய்வார். உங்கள் புருஷனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், அவங்கள மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. கனத்துக்குரிய வார்த்தைகளினால, ஞான பாட்டுகளினால ஆலோசனை கொடுங்க. சபையை தவற விடாதீங்க. சபையை ஒரு நாளும் அதை லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்காதீங்க. வேலைக்கெல்லாம் சரீர பலவீனத்தோடு எப்படினாலும் ஓடிடுறீங்கள, சர்ச்சுக்கு மட்டும் ஏன்? சரீரத்தில் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஐயா, நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறது நீ சாப்பிட்டுட்டீன்னா முடிஞ்சிருச்சு. அது அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்றதுக்காக பிரயாசப்பட்டு நீ சம்பாதிக்கிறீங்களே, உங்களுக்கு சத்தியம் தெரியுமா? இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்றது தெரியுமா உங்களுக்கு? அதான சாலமன் சொல்றாரு, மாயை மாயை, எல்லாம் மாயை, எல்லாமே மாயை. உங்க நித்திய ஜீவன் பரலோகம் அதான் நித்தியமானது. இதுக்கு முக்கியம் கொடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்புறம் எல்லாம் ஓடலாம். உங்க வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை சும்மா பேருக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னுமே இயேசுவை பற்றி அவரோடு கூட ஒரு நல்ல உறவு இல்லாமல், அவரை பற்றி தெரியாமே உட்காந்துருந்தானா எவ்வளோ மோசமான ஜனங்கள் நாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? இந்த செய்தியை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. பிள்ளைகளோடு நீர் பேசும், இடைப்படுவீராக. ஆவியானவரே நீர் அசைவாடும், ஜனங்களோடு நீர் அசைவாடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஃப் யாராவது பர்சனலாக எடுத்திருந்தாங்கன்னா, லார்ட் லெட் தம் டேக் இட் பர்சனலி. அவங்க பர்சனலாகவே அதை எடுத்துக்கிட்டோம். ஆண்டவரே, பாஸ்டர் என்ன தான் குத்தி பேசிட்டார், நான் உங்களை தான் குத்தி பேசினேன். அல்லேலூயா, சத்தியத்தை தான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை தான் தெளிவாக தைரியமாக பேசியிருக்கிறேன். இஃப் யூ ஃபீல் தட் பாஸ்டர் என்ன தான் சொல்லியிருக்கிறார், அப்படின்னா உங்களை தான் சொல்லியிருக்கிறேன்.
நான் பயப்படலை. கர்த்தர் உங்களை இது நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் மாறலாம், இது நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை சரியாகலாம். நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன்னா ஸ்தோத்திரம், பிசாசோட கையில் போய் மாட்டிடக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சபைக்கு சொல்வது நல்லது. ஜனங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா நடத்தும் தெய்வ சமாதான பிள்ளைகளோட தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.